எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்த வடை வந்து நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடை நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்தது, நல்லா சாஃப்டாக வந்தது. இந்த உப்பு வந்துட்டு அளவாக நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இந்த டைம் ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உளுந்த வடை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது, சூப்பராக வந்தது. உளுந்த வடையை எப்படி வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உளுத்த வடை செய்ய போகிறோம். அந்த உளுத்த வடைக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பு நம்மளுக்கு தேவைப்படுங்க. அந்த உளுத்தம் பருப்பை ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த உளுத்தம் பருப்பை நல்லா ஊறி இருக்கும். அந்த ஊறின உடனே ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுத்தம் பருப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைக்கணும். அப்படி ஒட்டுக்கா வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா நல்லா அந்த மாவு வந்து கொழன்னு வந்துடும். அந்த மாதிரி வந்தால் நம்ம மெதுவடை போடும்போது நல்லா இருக்காது. அதனால அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைக்கணும். அப்படி நிறைய ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வடை போடும்போது வடையில் நிறைய எண்ணெய் வந்து பிடிக்கும். அந்த எண்ணெய் நிறைய பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாவும் போடலாம், நான் பச்சை மிளகா வந்து நான் போடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, அந்த கொத்தமல்லியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையும் 2-3 ஈருக்கு வந்து நான் சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2-3 ஈருக்கு வந்து நான் பொடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்ச உளுந்தம் பருப்பு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, அதுக்கப்புறம் சோட்டா மாவு இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த மாவில் வந்துட்டு நல்லா பிடிக்கும். ஆனியனு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சால்ட்டு. ஏன்னா சால்ட்டு வந்து திப்பி அங்கங்கே நின்றுடும். அப்புறம் ஒரு இடத்துல உப்பு கறிக்கும், ஒரு இடத்துல உப்பு கறிக்காமல் சப்புன்னு இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. எல்லாமே நல்லா அந்த மாவு கூட நல்லா ஒட்டி நல்லா இப்போ இந்த மாதிரி பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற உளுந்த மாவை நல்லா ரவுண்டு ஷேப்பில் தட்டி சென்டராக ஒரு ஓட்டையை போட்டு அந்த மாவை உளுந்த வடை ஷேப்பில் நம்ம எண்ணெயில் விடுவோம். எண்ணெயில் விட்டோன்னா பாருங்க இந்த வடை வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்து சின்ன வந்து கடாய் தான் இருக்கு. அதனால நம்ம வந்து 4 இல்லை 5 தான் போட்டிருக்கோம். உங்ககிட்ட எந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசா இருந்தா நீங்க 4, 5, 6, 7 கூட விட்டுருக்கலாம். எங்ககிட்ட இருக்க பாத்திரம் வந்து சின்ன பாத்திரம், அதனால நாங்கள் 5 வடை தான் போட்டிருக்கோம். இப்போ அந்த வடை வந்து நல்லா வெந்த உடனே ஒரு சைடு போட்டுடலாம். அந்த சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலர் திரும்பினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டோன்னா நல்லா பாருங்க அந்த மெதுவடை வந்துட்டு என்ன கலர், அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. பார்க்கும் போதே பாருங்களேன் செம்மையா இருக்குது. இப்போ இந்த உளுந்து வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருக்குங்க. இப்போ வடையை வந்து எடுக்க போறோம். எண்ணெய் ஃபில்டர் ஆனோன்னு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ செகண்ட் டைம் கொஞ்சம் மாவு இருந்ததுங்க, அதையுமே வந்து நம்ம வந்து கடாயில வந்து விட்டுருக்கோம். கடாயில விட்டதுமே 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வெந்துட்டு இருக்குங்க. நல்லா கலர் திரும்பினதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த வடையை வந்து நம்ம எடுத்துட்டு எண்ணெய் ஃபில்டர் ஆனோன்னு எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு இந்த வடையை வந்து நம்ம சாப்பிட போறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்களேன் வடை வந்து நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மெது வடையை நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது பாருங்களேன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம செஞ்ச வடை எவ்வளோ சூப்பராகவும் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த வடை வந்து நம்ம புட்டு பார்க்குறோம் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாக நல்லா மொறுன்னு வந்திருக்கு. வேற லெவலாக இருக்குதுங்க.
சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் நல்லா அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.